சென்னையில் 12ஆம் வகுப்பு மாணவனை கடத்தி பணம் பறிக்க முயன்ற வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சென்னை ஏழுக்கிணறு பகுதியைச் சேர்ந்த மிளகாய் வியாபாரியின் மகன் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிவிட்டு கல்லூரிக்கு செல்ல காத்திருக்கிறார். இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கமான ஒரு 17 வயது டிஜே மூலமாக இந்த சிறுவனை முத்தியால்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிக்கு வர வைத்து அந்த பகுதியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு ஒரு ஆட்டோவில் கடத்தி சென்று ஸ்டான்லி மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய ரயில்வே டிராக்கில் வைத்து அந்த மாணவனை மிரட்டி அடித்தும் அவனிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 100 கிராம் தங்க ஆபரணங்களை கேட்டு மிரட்டிய விவகாரத்தில் ஏற்கனவே ஆட்டோ ஓட்டுநர் வசந்தன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அந்த பணம் பறிப்பில் ஈடுபட்ட மேலும் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விஜயகுமார், ரஞ்சித், ஈசா ஆனந்த் ஆகிய 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் விஜயகுமார் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பதாகவும் இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. ரஞ்சித் டீ கடை உரிமையாளர் என்பதும், ஈசா ஆனந்த் அதே பகுதியில் வசித்து வரக்கூடிய நபர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஆட்டோ ஓட்டுநர் வசந்திடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் பணப்பறிப்பில் ஈடுபட்ட ரவுடி விஜயகுமார் மற்றும் ஈசா, ரஞ்சித் ஆகிய 3 கைது செய்ததாகவும், செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அவர்கள் தலைமறைவான நிலையில செல்போன் கடைசியாக அணைத்து வைக்கப்பட்ட இடத்துக்கு சென்று தேடி அவர்களை கைது செய்ததாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வேறு யாரேனும் இது போன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற கோணத்தில் இவரிடம் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும், ஏற்கனவே 2க்கும் மேற்பட்ட சிறுவர்களை மிரட்டி இவர்கள் பணப்பறிப்பில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா உயரக இருசக்கர வாகனத்தை வாடகைக்கு எடுத்து வீட்டுக்கு தெரியாமல் சுட்டக்கூடிய இந்த பள்ளி சிறுவர்களை குறிவைத்து இவர்கள் பணப்பறிப்பில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே வசந்தன் என்ற ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்ட நிலையில் ரவுடி உட்பட மேலும் 3 நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.